சண்முக பரணி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. சிவபாலன் வந்து முத்துப்பாண்டிய கதையை முடிச்சானுன்னு சொல்லிட்டு காய்கறி கட் பண்ணுற பொருளை அப்படியே முதுகு பின்னாடி மறைச்சி வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கப்ப பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா உங்கள் அம்மா எங்கடா போனா அப்படின்னு சொல்லும்போது, என்ன அங்கே போய் அழுதுகிட்டு இருக்காளா? ஆமாம், அழுதுகிட்டு இருக்க, ரிஹர்சல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்ன ஆச்சு? ஏன்னா அவங்க பெற்ற மூத்த பையன் வந்து இப்போ உயிரோட இருக்க முடியாதுல்ல, அதனால தான். என்னடா சொல்லிகிட்டு இருக்க? என்ன நீ பேசுகிற? எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லும்போது, அந்த பொருள் எடுத்து அப்படியே வந்து முத்துப்பாண்டிய குத்தலான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் கிட்டக்க வந்துட்டப்ப கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து நம்ம சவுந்தரபாண்டி வந்து பிடிச்சிட்டாங்க. தள்ளி தள்ளி விடுறாங்க. இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டியனை தள்ளி விட்டுட்டு அப்படியே கதையை முடிக்கலான்னு இருக்கிறப்ப முத்துப்பாண்டி வந்து டெக்னிக்கலாக சண்டை போட்டு அந்த பொருளை வந்து தூக்கி வீசி எரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு சவுந்தரபாண்டி கண்ணாபுண்ணா நடித்து துரத்தி விட்றாங்க. இவன் வேணா தப்பிச்சிடலாம், உனக்கு ஏற்ற மாதிரி நான் நெஞ்சுக்கு நெஞ்சா நின்று என்னால் ஜெயிக்க முடியாது. ஆனால் நிச்சயம் நான் உன்னை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உன் கழுத்தை அருவாமனையை வச்சு ஏதாவது ஒன்று செஞ்சு விட்ருவேன். பார்த்துக்க, எப்படி இருந்தாலும் என் கையால் தான்டா நீ அனுப்பிச்சி வைக்க போகிற. நீ எசிக்கி கழுத்தை தாலி கட்டுறியா? உனக்கு என்ன நெஞ்சு அழுத்தம் இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், பால்வாடி மாதிரி இருப்பான்னு பார்த்தா உன்னை விட 10 மடங்கு இருக்கான். அவன் என்ன நேரத்தில் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியவே இல்லையேங்கிற மாதிரி சவுந்தரமண்டி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சண்முகம் தான் ஐயா கதையை முடிப்பான்னு பார்த்தா சிவபாலன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தான ஒருத்தராக மாறிட்டு இருக்காப்புல. பார்த்துக்கங்க, எசுக்கி மேலே அவ்வளோ உயிருக்கு உயிராக இருந்தவரை இப்போ இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து சிக்க வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல சனியன் என்ன கொஞ்சம் சேஃபாக ஜாக்கிரதையாக உள்தாப்பா போட்டுட்டு நல்லா பத்திரமா இருறா, நீ ரொம்ப முக்கியம்டா நம்ம குடும்பத்துக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சண்முகம் வந்து அடுத்த நாள் காலையில் பொழுது முடிஞ்சோடனே சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வராங்க. என்ன நான் உன்னை பார்த்தா என்ன சாமி கும்பிட்ற மாதிரி தெரியுதா? என் ஆதங்கத்தை வந்து கொட்டி தீர்த்தேன். நீ எனக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டியதானே? எவ்வளோ கொடுத்தாலும் நான் தாங்குவேனே. என் குடும்பத்தில் ஏன் விளாண்ட? எசைக்கு அப்படி என்ன பாவம் பண்ணா? சின்ன பொண்ணு, அவனுக்கு ஹஸ்பண்டு முத்துப்பாண்டியா. நீ என் குடும்பத்தை எப்படி பழி வாங்குவேன்னு நினச்சி கூட பார்க்கல. முருகா முருகான்னு தவிர நான் வேறு எதுவும் சொல்லியிருக்கேனா? நான் எனக்காக வேண்டியிருக்கேனா? நீ எனக்கு என்ன வேணான்னு கஷ்டம் கொடு அப்படின்னு தானே உன்னோட சன்னிதானத்தில் நான் தினம் தினம் வந்து கேட்டுட்டு இருந்தேன். நீ எனக்கு பதிலுக்கு என்ன சொன்னேன்? என் தங்கச்சிங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு சொல்லி எத்தனை கயிறு டாலர்னு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னை சோதிச்சு பார்த்துட்டல, என் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டல. சாமினா என்ன பண்ணணும்? கஷ்டம் கொடுக்கணும். கஷ்டம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரத்துக்கு பாதையை காட்டணும். நீ பாதையை காட்டுற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. சரி, எனக்கு தான் கஷ்டம் கொடுக்குற. என் தங்கச்சியோட வாழ்க்கையாக நல்லா இருக்கும்னு நினச்சா என் தங்கச்சி வாழ்க்கையை நீ அழிச்சிட்டல. இனிமேட் நான் உன்னை கும்பிட வரமாட்டேன், தின்னூர் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி பட்டையை வந்து அழிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் கையில் கட்டியிருக்கிற கயிறு எல்லாத்தையும் பிச்சு தூக்கி எறிஞ்சிடுறாங்க. டாலர் வந்து பார்க்குறாங்க. என்ன கழட்ட மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி டாலரை கழட்டி தூக்கி விட்டு எறிகிறாங்க. இனிமேட்டு நான் உனக்கு குண்டா தானே, நீ எனக்கு சோதனை தருவேன். எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு இனிமேட்டு என் தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து சரி பண்ணணும். என்ன பண்ணணும்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்கிறப்ப காவியா வந்து தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கல்யாணம் நின்னதுனால முத்துப்பாண்டி தன்னை ஏமாத்துறதுனால அவங்க ஏதோ ஒரு பொருளை வந்து சாப்பிட்டுட்டாங்க. பரணி ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு வேக வேகமாக வராங்க. அவங்களோட தாய் மாமா எப்படி இருந்தாலும் காப்பாற்றுங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு என் காவியாவை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது ட்ரீட்மெண்ட்லாம் வேக வேகமாக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பரணி என்ன சொல்லணும் எது சொல்லணும் சுத்தமாக வந்து புரியவே இல்லை. ஒன்று வந்து சண்முகத்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்னாச்சு? என்ன உன் அண்ணனை வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு சாஃப்டாக தானே பேச வந்திருக்க, இல்லை வீட்டுக்கு வர சொல்கிறியா? என்னால் வீட்டுக்கு வர முடியாது. இங்கே காவியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சொல்கிறது முதல்ல கேள்றா. என்னாச்சு? அவள் இது மாதிரி சாப்பிட்டுட்டா, நீ உடனே வா, காப்பாற்ற முடியுமா இல்லையான்னு எனக்கே தெரில. ஏய், என்ன நடந்தாலும் சரி எங்கள் தங்கச்சிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. என் தங்கச்சியை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து கேட்குறப்ப என்னால் எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி கை வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்னால் முடிஞ்சதை வந்து செய்கிறேன், ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிய போகுது, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போங்கிற மாதிரி பரணி வந்து கை வச்சிட்டாங்க. அந்த இடத்துல அதே மாதிரி தான் சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சிருது. அண்ணே, எனக்கா ஒன்று பண்ணுவியாண்ணே? என்னடா பண்ணணும் சொல்கிறா. அந்த முத்துப்பாண்டி வந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டான், எனக்கு வாழ்க்கை தரேன்னு சொல்லி என்னை நம்ப வச்சு ஏமாந்துட்டான். அவனை சும்மா விடக்கூடாதுண்ணே, அவனை பழி வாங்குறியா எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போயிட்டாங்க. அவங்க சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களாம் கதறி கதறி அழுகுறாங்க. இதுக்கு தான் இந்த கல்யாணம் வேணாம் வேணான்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், எங்களா கேட்டிங்களாடா அப்படின்னு சொல்லி அவங்க தாய்மாமா வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுகுறாங்க. காவியா என்னோட தங்கச்சி அப்படின்னு தானே நான் வந்து இன்ட்ரோ பண்ணி வச்சேன் எல்லாருக்கும். அவன் என்ன சொன்னான்? எங்கள் அண்ணன் தலைமையில் கல்யாணம் வந்து ஜாம் ஜாம் நடக்க போதே, எல்லா பிரச்சனையும் எங்கள் அண்ணன் தூசி போல் வந்து தட்டிட மாட்டாங்களா? இனிமேட்டு அவங்களுக்கு 4 தங்கச்சி இல்லை 5 தங்கச்சி. என்னென்ன நான் சொல்கிறது கரெக்டா அப்படின்னு சொல்லி கல்யாண மண்டபத்தில் முதல்ல பார்த்தப்ப எங்கள் அண்ணன் எனக்கா நின்று பேசுவாங்கன்னு சொன்னது எல்லாத்தையும் வந்து சண்முகம் வந்து நினச்சி பார்க்குறாங்க. அவன் கதையை நான் முடிக்காமல் விட மாட்டேன், என் தங்கச்சிக்கு நடந்த அநியாயத்தை நான் தட்டி கேட்காம விட மாட்டேன்னு சொல்லி ஆச்சாபுச்சான்னு கத்துறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பரணியால் எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க. ஆல்ரெடி இவன் விஸ்வரூபத்தை கோவத்தில் இருப்பான். எசைக்கு நடந்த விஷயம்
காவியா வேற சொந்த தங்கச்சியை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது இப்போ காவியாவுக்கு ஒரு பிரச்சனைனா நிச்சயமா உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருப்பானே. இவனை எப்படி சமாதானப்படுத்துனேன்னு தெரியாமல் பரணி மட்டும் ஒரு பக்கம் வந்து தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரணி வந்து ஆக வேண்டிய வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சோகமாக வந்து போகிறாங்க. ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் கோயிலை வந்து சூலத்தை வந்து எடுக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க நம்ம சண்முகம். என்ன உன் சூலத்தை வந்து எடுக்கிறேன்னு பார்க்குறியா? என்ன தான் நீங்கள் எல்லோரும் கைவிட்டுட்டீங்களே. நீங்கள் செஞ்ச தப்பை நான் இப்போ சரி செய்ய போகிறேன். என்ன பார்க்குற? நீ அவனை அமுச்சு வைக்க மாட்டேன். ஆனால் நான் அவனை அமுச்சு வைக்காமல் நான் ஓய மாட்டேன். என் தங்கச்சிக்கு பதிலடி நான் கொடுத்தே ஆகணும். அவளை போய் வந்து நம்பிக்கை துரோகம் செய்ய வச்சு ஏமாற்றி அவனை அமுச்சு வச்சுட்டான். இந்த விஷயத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படியே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அவனோட ரெட் கலரை நான் குடிக்காமல் விட மாட்டேங்கிற மாதிரி சபதம் போடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். எல்லோரும் மிஸ் பண்ணாமல் டிவியில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.